ஹாய், வெல்கம் டு மை சேனல் லேடியோ டிசைனர். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃபெதர் ஸ்டிச் எப்படி போடுறதா பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம ஸ்டோன் ஒன்று எடுத்துக்கலாம். ஃபெவிக்ரில்லோட ஃபேப்ரிக் க்ளூ எடுத்து இந்த ஸ்டோனை நம்ம ஒட்ட போகிறோம். ஒரு குட்டி திலகம் ஷேப் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இந்த இடத்துல தான் நம்ம க்ளூ அப்ளை பண்ணி இந்த ஸ்டோனை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். க்ளூ அப்ளை பண்ணதும் இந்த ஸ்டோன் எடுத்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு எந்த ஷேப்புக்கு வேணுமோ அந்த மாதிரி கரெக்டாக நம்ம வச்சுக்கணும். நம்ம சில்க் த்ரெட்டை நாட் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நாட் போட்டு எடுத்துக்கோங்க. க்ளூ நல்லா ட்ரை ஆகணும். இப்போது நம்ம இந்த ஸ்டோன் ஒட்டிக்கிறோம் இல்லைங்களா, அந்த இடம் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது லைன் இருக்குது பார்த்தீங்களா, இது செகண்ட், இது தேர்ட் ஒன், இந்த லாஸ்ட் கார்னர் இருக்குல்ல, இது ஃபோர்த் ஒன்று நம்ம வச்சுக்கலாம். க்ளூ நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம எப்பவும் போல் த்ரெட் ஒர்க்குக்கு 14 நம்பர் துலிப் நீடில் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட் லைனில் இருந்து செயின் எடுத்து ஃபஸ்ட் லைனில் இருந்து செகண்ட் லைனுக்கு ஒரு செயின், அந்த செகண்ட் லைனில் இருந்து ஃபோர்த்து லைனுக்கு நம்ம இந்த ஷேப்பில் வர்றதுனால நம்ம இங்கே தான் போடணும். ஃபோர்த்து லைனுக்கு ஒரு செயின் போட்டு அந்த த்ரெட்டை மேலேயும் கீழேயும் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே கீழே கொண்டு வந்து ஃபஸ்ட் லைனுக்கு ஒரு செயின், அதை எடுத்துக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு குட்டி லாக். இந்த மாதிரி நாட் நமக்கு கரெக்டாக வரல, த்ரெட் வந்து சிக்கலாக இருக்குது அப்படின்னா நம்ம அகைன் அதை லைட்டாக பிரித்து விட்டுட்டு நம்ம ஒர்க் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட் லைனில் ஒரு செயின், அதை எடுத்துக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு குட்டி லாக். இப்போது அகைன் ஃபஸ்ட் லைனில் இருந்து செகண்ட் லைனுக்கு ஒரு செயின், ஃபோர்த்து லைனுக்கு ஒரு லாங் செயின் போட்டு த்ரெட்டை அப்படியே கீழே பிடிச்சி இழுத்து அது அப்படியே ஃபஸ்ட் லைனுக்கு கொண்டு வந்து அதை எடுத்துக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு குட்டி லாக். ஃபஸ்ட் லைனில் இருந்து செகண்ட் லைனுக்கு ஒரு செயின், அந்த செகண்ட் லைனில் இருந்து ஃபோர்த்து லைனுக்கு ஒரு லாங் செயின் போட்டு த்ரெட்டை பிடிச்சி அப்படியே கீழே இழுத்து ஃபஸ்ட் லைனுக்கு ஒரு செயின், அதை எடுத்துக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு குட்டி லாக். மறுபடியும் ஃபஸ்ட்டில் இருந்து செகண்ட் லைனுக்கு ஒரு செயின், அந்த செகண்ட் லைனில் இருந்து ஃபோர்த்து லைனுக்கு ஒரு லாங் செயின், அதை அப்படியே த்ரெட்டை அட்ஜஸ்ட் பண்ணி மேலேயும் கீழேயும் அட்ஜஸ்ட் பண்ணோம்னா நமக்கு கரெக்டாக செகண்ட் லைனில் அந்த நாட் கிடைக்கும். அதை அப்படியே கொண்டு வந்து ஃபஸ்ட் லைனில் ஒரு செயின், அது எடுத்துக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு குட்டி லாக். ஃபஸ்ட் லைனில் இருந்து செகண்ட் லைனுக்கு ஒரு செயின், அந்த செகண்ட் லைனில் இருந்து ஃபோர்த்து லைனுக்கு ஒரு செயின், அதை அப்படியே கீழே பிடிச்சி இழுக்கிறோம். செகண்ட் லைனில் நமக்கு ஒரு நாட் மாதிரி கிடைக்கும். அதை அப்படியே கீழே கொண்டு வந்து ஃபஸ்ட் லைனில் ஒரு செயின், அதை எடுத்துக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு குட்டி லாக். இந்த இடத்துல கேப் தெரியுது, அதாவது ஃபஸ்ட்டு லைன் ஸ்டோன் ஒட்டிக்கிறவங்களா அதை ஒட்டி கேப் தெரியுதுன்னு ஒன்றும் நினைக்காதீங்க. நம்ம அதை வந்து சுகர் பீட் வச்சு கவர் பண்ணிக்குவோம். ரொம்ப கேப்பெல்லாம் தெரியாது, உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறதுனால அப்படி இருக்குது. லைட்டாக தான் கேப் இருக்கும். நீங்கள் வீடியோவில் தெரியுதுன்னு ரொம்ப கேப் விட்டு ஒர்க் பண்ணக்கூடாது. அந்த ஸ்டோன் ஒட்டி தான் நம்ம செயின் போட்டு ஒரு குட்டி லாக் போடணும். ஃபஸ்ட் லைனில் இருந்து செகண்ட் லைனுக்கு ஒரு செயின், செகண்ட் லைனில் இருந்து ஃபோர்த்து லைனுக்கு ஒரு லாங் செயின் போடுறோம். அதை அப்படியே கீழே கொண்டு வந்து ஃபஸ்ட் லைனுக்கு ஒரு செயின், அது எடுத்துக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு குட்டி லாக். ஃபஸ்ட் லைனில் இருந்து செகண்ட் லைனுக்கு ஒரு செயின், செகண்ட் லைனில் இருந்து ஃபோர்த்து லைனுக்கு ஒரு செயின், அதை அப்படியே கீழே கொண்டு வந்து ஃபஸ்ட் லைனில் ஒரு செயின், அதை எடுத்துக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு குட்டி லாக். ஃபஸ்ட் லைனில் இருந்து செகண்ட் லைனுக்கு ஒரு செயின், அந்த செகண்ட் லைனில் இருந்து ஃபோர்த்து லைனுக்கு ஒரு செயின், அப்படியே த்ரெட்டை கீழே கொண்டு வந்து ஃபஸ்ட் லைனுக்கு ஒரு செயின், அதை எடுத்துக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு குட்டி லாக். இப்போ மறுபடியும் ஃபஸ்ட்டில் இருந்து செகண்ட் லைனுக்கு ஒரு செயின், செகண்ட் லைனில் இருந்து ஃபோர்த்து லைனுக்கு ஒரு லாங் செயின் போட்டு த்ரெட்டை பிடிச்சி அப்படியே கீழே இழுத்து அதை ஃபஸ்ட் லைனுக்கு கொண்டு வந்து ஒரு செயின், அதை எடுத்துக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு குட்டி லாக். ஃபஸ்ட் லைனில் இருந்து செகண்ட் லைனுக்கு ஒரு செயின், செகண்ட் லைனில் இருந்து ஃபோர்த்து லைனுக்கு ஒரு லாங் செயின், த்ரெட்டை பிடிச்சி அப்படியே கீழே ஃபஸ்ட் லைனுக்கு கொண்டு வர்றோம்.
ஒரு செயின், அதை எடுத்துக்காமல் இருக்கிறதுக்காக குட்டி லாக். ஃபஸ்ட் லைனில் இருந்து செகண்ட் லைனுக்கு ஒரு செயின், செகண்ட் லைனில் இருந்து ஃபோர்த்து லைனுக்கு ஒரு செயின் போட்டு அதை அப்படியே பிடிச்சு கீழே ஃபஸ்ட் லைனுக்கு கொண்டு வந்து செயின், அதை எடுத்துக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு குட்டி லாக். ஃபஸ்ட் லைனில் இருந்து செகண்ட் லைனுக்கு செயின், அந்த செகண்ட் லைனில் இருந்து ஃபோர்த்து லைனுக்கு ஒரு செயின், அப்படியே த்ரெட்டை பிடிச்சி கீழே இழுத்து ஃபஸ்ட் லைனுக்கு ஒரு செயின், அதை எடுத்துக்காமல் இருக்கிறதுக்காக குட்டி லாக். இப்போ அகைன் செகண்ட் லைனுக்கு ஒரு செயின், அந்த செகண்டில் இருந்து ஃபோர்த்து லைனுக்கு ஒரு செயின், அதை அப்படியே கீழே பிடிச்சி இழுக்கிறோம். இப்போ ஃபஸ்ட் லைனுக்கு ஒரு செயின், அதை எடுத்துக்காமல் இருக்கிறதுக்காக குட்டி லாக். இப்போ அகைன் ஃபஸ்ட்லேருந்து செகண்டுக்கு ஒரு செயின், அந்த செகண்ட் லைனில் இருந்து ஃபோர்த்து லைனுக்கு ஒரு செயின் போட்டு அதை அப்படியே கீழே கொண்டு வந்து ஃபஸ்ட் லைனுக்கு ஒரு செயின். இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபினிஷ் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் மேலே தள்ளி நம்ம செயின் போட்டு குட்டி லாக் வச்சுக்கலாம். இப்போ என் நாட் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இன்னொரு சில்க் த்ரெட்டை நாட் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட் லைனில் இருந்து செகண்ட் லைனுக்கு அந்த கேப்பில் ஒரு செயின் பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஒரு கேப் இருக்கா, அந்த இடத்துல ஃபஸ்ட்டில் இருந்து செகண்ட் லைனுக்கு ஒரு செயின். இப்போ ஃபோர்த் லைனுக்கு போகக்கூடாது, நம்ம தேர்ட் லைன் ஒன்று பார்த்தீங்களா, அந்த லைனில் போட்டு அதை அப்படியே கீழே பிடிச்சி இழுத்து ஃபஸ்ட் லைனுக்கு கொண்டு வந்து ஒரு செயின், அதை எடுத்துக்காமல் இருக்கிறதுக்காக குட்டி லாக். ஃபஸ்ட் லைனில் இருந்து செகண்ட் லைனுக்கு இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே ஒரு செயின், செகண்ட் லைனில் இருந்து தேர்ட் லைனுக்கு ஒரு லாங் செயின், த்ரெட்டை அப்படியே பிடிச்சி கீழே இழுத்து ஃபஸ்ட் லைனுக்கு கொண்டு வந்து ஒரு செயின், அதை எடுத்துக்காமல் இருக்கிறதுக்காக குட்டி லாக். இப்போது நெக்ஸ்ட் இந்த சைடில் ஒரு ப்ளூ கலர் செயின் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு அடுத்ததாக நம்ம ஃபஸ்ட்டில் இருந்து செகண்ட் லைனுக்கு ஒரு செயின் போடணும். இப்போ தெரியுதுங்களா, இந்த கேப்பில் ஒரு செயின், செகண்ட் லைனில் இருந்து தேர்ட் லைனுக்கு ஒரு செயின் போட்டு அதை அப்படியே கீழே பிடிச்சி இழுத்தோன்னா செகண்ட் லைனில் நாட் மாதிரி கிடைக்கும். ஃபஸ்ட் லைனுக்கு அதை அப்படியே கொண்டு வந்து ஒரு செயின், அதை எடுத்துக்காமல் இருக்கிறதுக்காக குட்டி லாக். நம்ம ஆல்ரெடி ஷேடட் பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி போகிறதுன்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா அந்த ஷேடட் பட்டன் ஹோல் ஸ்டிச் தான் ஃபெதர் ஸ்டிச்சுன்னு சொல்லலாம். இதில் நம்ம எக்ஸ்ட்ராவாக ஸ்டோன் ஒட்டி அதுக்குள்ளே நம்ம ஒர்க் பண்ணுவோம். இந்த ஸ்டிச் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டிச். இதை நம்ம ஒரு ப்ளவுஸ் ஒர்க்குக்கு ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணலாம். அண்டு பீகாக்கோட ஃபெதர்ஸாகவும் நம்ம இதை யூஸ் பண்ணலாம். அதனால் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஷேப் வரைஞ்சி நீங்கள் ஃபெதர் ஸ்டிச் ஒர்க் பண்ணணும். அண்ட் A4 ஷீட்டில் பாதி அளவுக்கு இமேஜ் ஒர்க் எடுத்து பண்ணணும். ஃபஸ்ட்டில் இருந்து செகண்ட் லைனுக்கு ஒரு செயின், அதாவது அந்த ப்ளூ செயினுக்கு அடுத்து தான் நம்ம இந்த செயின் போட்டு செகண்டில் இருந்து தேர்டுக்கு ஒரு செயின், அதை அப்படியே கீழே கொண்டு வந்து ஃபஸ்ட் லைனில் ஒரு செயின், அதை எடுத்துக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு குட்டி லாக். எகெயின் ஃபஸ்ட் லைனில் இருந்து செகண்ட் லைனுக்கு ஒரு செயின், செகண்ட் லைனில் இருந்து தேர்ட் லைனுக்கு ஒரு செயின் போட்டு அதை அப்படியே கீழே கொண்டு வந்து ஃபஸ்ட் லைனுக்கு ஒரு செயின், அதை எடுத்துக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு குட்டி லாக்.
ஃபஸ்ட் லைனில் இருந்து செகண்ட் லைனுக்கு ஒரு செயின், அந்த கேப்பில் தான் நம்ம ஃபில் பண்ணணும். செகண்டில் இருந்து தேர்டுக்கு ஒரு செயின், அதை அப்படியே கீழே கொண்டு வந்து ஃபஸ்ட் லைனில் ஒரு செயின். இப்போ நம்ம எண்டுக்கு வந்ததுனால இந்த இடத்துல என் நாட் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சுகர் பீட் எடுத்து ஜரி த்ரெட்டில் பீட் ஒர்க் எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? இப்போ நம்ம இந்த லைன் ஃபுல்லாக சுற்றியும் நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போது நான் இந்த லைன் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம ஒர்க் பண்ணிட்டோம். இந்த எண்டில் உங்களுக்கு ஷார்ப் எட்ஜ் எப்படி வரணும்னு காட்டுறேன் பாருங்கள். இப்போது நம்ம இந்த இடத்துக்கு 2 சுகர் பீட் போட்டால் கரெக்டாக இருக்கும். ஸோ நான் 2 சுகர் பீட் எடுத்து கரெக்டாக ஒரு செயின் போட்டு என் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஸ்டோன் ஒர்க்கை சுற்றியும் நம்ம சுகர் பீட் கொடுத்து ஃபில் பண்ணிக்கலாம். இப்போது ஃபுல்லாக ஃபில் பண்ணியாச்சு. ஃபெதர் ஸ்டிச் எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு விசிபிளாக தெரியணுங்கிறதுக்காக தான் நான் இந்த கலர் சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணேன். நீங்கள் வேறு நல்ல கலரில் ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.